பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இதுக்கு முந்தின வசனத்தை நாம் நேற்றைய தினத்தை தியானித்தோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். ஆமென். பாருங்கள், நாம் இந்த கூடாரம் என்பது சொல்வது நம்மளுடைய மனித சரீரம். நாம் இப்போது மாம்ச சரீரத்தோடு இருக்கிறோமே, இதை தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூடாரத்திலே நாம் தவித்து இந்த உலக பிரகார இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்கு பிரியமானபடி பரிசுத்தமாய் நடக்க, ஆண்டவருக்கு பிரியமானபடி நடப்பதற்கு மிகவும் போராட வேண்டியிருக்கிறது. அப்போ கூடாரத்திலே நாம் தவித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பரம வாசஸ்தலம் இது பரலோகம். ஆண்டவர் நமக்கு மகிமையான ஒரு சரீரத்தை அங்கே வைத்திருக்கிறார். மகிமையான கூடாரம் அதுதான் நாம் மகிமையிலே நாம் பிரவேசிக்கிற அனுபவம். இந்த ஜென்ம சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய மகிமையின் சரீரத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். அப்போ அதற்காக அந்த நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள, அதை நாம் பெற்றுக்கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். அப்போ அந்த தாட்டில் நம்ம பரலோகத்திலே ஆண்டவரோடு அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியிலே நாம் செய்வதற்கு மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். அப்போ தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். ஆமென். நாம் மரித்த பின்பு நாம் ஆண்டவரோடு அந்த பரலோகத்தில் செல்வதற்கு நாம் ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்கும்போது நமக்கு ஒரு வெண்ணாடை, அந்த மகிமை நாடையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த மகிமை நாடையை தரித்து கொண்டு நாம் பரலோகத்தில் செல்வோம். பாருங்கள், ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நம்ம மரித்தோம் என்றால் அது நிர்வாணிகளாய், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் மரிக்கிறவர்கள் அவங்க நிர்வாணிகளாக காணப்படுவார்கள். நிர்வாணிகளாக அந்த ஆண்டவருக்கு பிரியமானபடி பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டோட சித்தத்தின்படி செய்தவர்கள் மரிக்கும்போது அவங்களுக்கு மகிமை நாடை தரிக்கப்பட்டவர்களாக அந்த அவங்களுடைய சுத்தி குளோரி அதுவே அது நிர்வாணத்தை பார்க்க முடியாது. அவங்க நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நாம் இந்த சிந்தையோடு நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் இதை வாஞ்சித்து இருக்க வேண்டும். நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, அது பரலோகத்துக்கு செல்லக்கூடிய அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற வாழ்க்கைக்குள்ளே நாம் போக வேண்டும் என்ற சிந்தை, அந்த எண்ணத்தோடு இந்த பூமியிலே நாம் அதற்குரிய காரியங்களை செய்கிறவர்களாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்படி நாம் அந்த பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்து கொள்வதற்கு வாஞ்ச உள்ளவர்களாக செயல்படும்போது நாம் அதை தரித்து கொண்டுமே ஆனால், பரம வாசஸ்தலத்தை நாம் பெற்று கொண்டுமே ஆனால் நாம் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே ஓடுகிற ஓட்டத்திலே, நாம் அனுதினம் ஓடுகிற ஓட்டத்திலே நாம் இப்படி ஒரு சிந்தையோடு ஓட வேண்டும். அல்லேலூயா. பரம வாசஸ்தலத்தை சுதந்திரித்து கொள்ள வாஞ்சை உள்ளவர்களாக ஓட வேண்டும். நாம் அதற்கு முழுவதுமாக, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யவே நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றும் ஐயா, என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் என்று அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்போ அந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் 14ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற இந்த கூடாரத்தில் நாங்கள் அனுதினமும் தவித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரலோக அந்த பரம வாசஸ்தலத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே வாஞ்சி உள்ளவர்களாக அனுதினமும்
ஆண்டவரே, அந்த எண்ணத்தோடு இயக்கத்தோடு எங்களுடைய சிந்தைகள், ஏக்கங்கள், எண்ணங்கள் எல்லாம் இதையே பற்றி கொள்ள, பரம வாசஸ்தலத்தை சுதந்திரித்து கொள்ள, அதை தரித்து கொள்ள வாஞ்ச உள்ளவர்களாக ஓடுவதற்கு ஆவியானவரே எங்கள் ஒவ்வொரு பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். இந்த சிந்தையோடு ஓடுவதற்கு எங்களுக்கு ஆண்டவரே திட தைரியத்தின் பலனையும் சத்துவத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை அறியாதவர்கள் அப்பா மனம் போன போக்கிலே வாழ்கிறவர்களுடைய மரணம் ஆண்டவரே, மரித்த பின் அவர்களுடைய நிர்வாணத்தை காணும்படியான ஒரு அவ்வளவு நிலை ஆண்டவரே, அந்த நிலையில் நாங்கள் போகாதபடி ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை அனுதினமும் வாஞ்சிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே மகிமையின் ஆடையை நீங்கள் தருவீங்கப்பா. ஆண்டவரே, மரித்த பின்பு ஆண்டவரே மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே எங்களை ஆண்டவரே புதுப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அந்த சிந்தையோட வாஞ்சித்து ஆண்டவரே அதையே வாஞ்சித்து ஓடுமுடியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபையினால் எங்கள் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி செலுத்திக்கிற கர்த்தாவே, முற்றிலுமாய் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.